ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மை கிரிராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குரு பூர்ணிமா. இந்த குரு பூர்ணிமா பார்த்தீங்கன்னா நாளை வருகிறது 10/7/2025 வரக்கூடிய இந்த குரு பூர்ணிமா எல்லாராலையும் கொண்டாடப்படுறது. குரு என்றாலே நம்ம வாழ்க்கையில் கட்டாயம் இல்லாத இருக்கவே மாட்டாங்க. நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் யாராவது ஒரு குரு கட்டாயம் நம்மளுக்கு வாழ்க்கையில் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த குரு எல்லோரையும் அவங்க கூர்ந்த நல்ல விஷயங்களை நம்ம நினைவுபடுத்தி அவங்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவே இந்த குரு பூர்ணிமா அமைஞ்சுள்ளது. ஸோ இந்த குரு பூர்ணிமா அப்படின்னு என்ன ஸ்பெஷல்? குரு, கு என்றால் இருள், ரு என்றால் போக்குதல், இருளை நீக்குதல்னு சொல்லலாம், போக்குதல்னு சொல்லலாம். ஸோ இருளை போக்குபவர் தான் குரு. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அறியாமை என்ற ஒரு இருளை போக்கி ஞானத்தை வழங்கக்கூடியவர்கள் தான் குருமார்கள். இந்த குருமார்கள் கலியுகத்தில் பார்த்திங்கன்னா வேதம்ன்றது ஒரே ஒரு வேதம் தான். ஆனால் கலியுகம் வரும்போது நிறைய விஷயங்கள் அழிஞ்சு போகும் அப்படின்றதுனால 4 வேதங்களை கொடுத்துருக்காரு. அதாவது விஷ்ணு பகவானால் படைக்கப்பட்ட வியாசர், வேத வியாசர் என்று இவர் அழைப்பாங்க. இந்த வியாச முனிவர் பார்த்திங்கன்னா 4 விதமான வேதங்களை வழங்கியிருக்காரு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். ஸோ இந்த வேதங்கள் 4 விதமாக இருந்தாலும் இதில் 18 வகையான பிரிவுகளையும் இருக்குது. ஸோ இதில் முக்கியமாக வியாசர் நம்மளுக்கு எளிமையாக புரியக்கூடிய வகையில் விநாயக பெருமானோட தந்தத்தை உடைச்சி அது மூலிமா வியாசர் சொல்ல சொல்ல மகாபாரதத்தை எழுதினாராமா. ஸோ இந்த மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள், அதாவது கிருஷ்ணரால் உபதேசிக்கப்பட்ட நம்ம வாழ்க்கை நெறியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை இந்த மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு வழி நடத்தினா வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இந்த குரு அப்படின்னா நம்ம ஸ்கூலில் இருக்கட்டும், காலேஜ் டேஸில் இருக்கட்டும், ஸோ இது இல்லாமல் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்க எல்லாருக்கும் அன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் அவங்கள நினச்சி மனதார நீங்கள் நன்றி செலுத்துங்க. ஸோ குருவே இல்லை நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா டோன்ட் வரி. எல்லாருமே சாய்பாபா வணங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ராகவேந்திராவரை வணங்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஸோ பாம்பன் சுவாமிகள் வணங்குறவங்களும் இருப்பாங்க. நிறைய விதமான முனிவர்கள், சித்தர்கள், இவங்க எல்லாருமே குருமார்கள் தான். ஸோ இதுக்கெல்லாம் விட முக்கியமானவர் சிவபெருமான். நீங்கள் அவரையும் வணங்கலாம். யாராவது ஒருத்தரை நீங்கள் மனசார குருவாக ஏற்றுண்டிங்கன்னா அவங்க உங்கள் வாழ்க்கைக்கு கட்டாயம் வழி நடத்துவாங்கன்றது தான் சத்தியமான உண்மை. என்னோடய வாழ்க்கையிலையும் நிறைய குருமார்கள் இருந்தாலும் எனக்குன்ட்டு ஆன்மீக குரு அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறார். அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் நாங்களும் இவ்வளோ விஷயங்கள்லேருந்து என் வாழ்க்கையிலேருந்து நான் கடந்து வந்திருக்கேன். என்னோடய லைஃப்பை நான் திரும்பி பார்க்கும்போது நான் பரவாயில்ல எவ்வளோ விஷயங்களை நம்ம கடந்து வந்துட்டோம். இப்போ எவ்வளோ நம்மளுக்கு அறிவுரை கொடுத்து நம்மளை வழி நடத்தியிருக்காங்க அப்படின்னா கட்டாயம் என் வாழ்நாள் முடியும் வரை, அதாவது என்னுடைய ஆன்மா பிரியும் வரை அவர்களை கட்டாயம் நான் நினைவுபடுத்தி நன்றி சொல்லிகிட்டே தான் இருப்பேன். எப்படி சொல்கிறது, அவங்க நம்மளோட காண்டாக்டில் இருந்தாலும் சரி, பேசினாலும் சரி, பேசலனாலும் சரி, இருந்தாலும் அவங்கள எப்பவுமே நம்ம வாழ்நாளில் மறக்கவே கூடாது. அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்களை நம்ம நினைவுபடுத்தி நிறைய விஷயங்களை நாமளே சரி பண்ணிட்டாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். யாரும் அதான் சொல்லுவாங்க, மந்திரத்தில் மாங்காலாம் காய வைக்கலாம் முடியாது. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம வாழ்க்கைக்கு அதை எடுத்துகிட்டு போனோம்னாலே நம்ம வாழ்க்கை ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மேஜிக் பண்ணுறவங்க விஷயத்தெல்லாம் நீங்கள் கட்டாயம் யாரும் போய் ஏமாந்துடாதீங்க. நான் இதை பண்ணித்தரேன், அதை பண்ணித்தரேன், இவ்வளோ காசு கொடுங்க, அவ்வளோ கொடுங்க, இந்த மாதிரி எந்த விதமான விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இறைவனை மட்டுமே நம்புங்க. உங்களோட குருவை நீங்கள் நம்புங்க. மாதா, பிதா, குரு, தெய்வம். முதல்ல நம்மளை படைச்ச நம்மளோட தாய், அடுத்தது தந்தை, குரு, அதுக்கப்புறம் தான் கடவுளே சொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ குருவுக்கான ஒரு நாளை நம்ம கட்டாயம் பயன்படுத்தி மனதார அவர்களுக்கு நம்ம செய்த நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு நிறைய செஞ்சுருப்பாங்க. அந்த எல்லா விஷயங்களுக்கும் அவங்களுக்கு நம்ம நன்றி செலுத்தும் விதமாக நம்ம செய்யலாம். நம்ம பக்கத்தில் இருந்தால் அவங்க கிட்ட போயிட்டு பிளஸ்ஸிங் வாங்கிட்டு வரலாம். இல்லை இங்கேருந்தே நீங்கள் அவங்கள நினச்சாலே அவங்களோட ஆசீர்வாதம் எப்போவுமே உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.